அமைச்சர் KN நேரு அவருடைய வீடு, அவருடைய மகன் வீடு, பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை தற்போது வரை ரைடு நடத்திட்டு இருக்காங்க. இல்லை, இந்த ரைடு பூராமே செட்டப் ரைடு. இதை பற்றி யாரும் கவலையப்படலை. தேர்தலுக்கு தேவையான தொகுதிக்கு 20 முதல் 25 கோடி ரூபாய் பணம், ஏறக்குறைய 100 தொகுதினா 2500 கோடி, அவர் 2500 கோடி ரூபாய் பதுக்கி வைக்கப்பட்டு இவர்களுக்கான வேலை கொடுக்கப்பட்டு விட்டது. இதுதான் இந்த ரெய்டுக்கான அடிப்படை. அண்ணாமலை அனைத்து தகவல்களையும் நேருவுக்கு செய்தியை கடத்தி விட்டார். வருமான வரித்துறை அதிகாரிகளோ அமலாக்கத்துறை அதிகாரிகளோ எப்போது வருவார்கள் என்று நேரு காத்துட்டு இருக்கார். திமுகவை ஒழிப்பதற்கு, எதிர்ப்பதற்கு, அழிப்பதற்காக அனுப்பப்பட்ட அண்ணாமலை திமுகவோடு நல்ல கூட்டணி வைத்திருக்கிறார், கள்ள கூட்டணி வைத்திருக்கிறார் என்று தெரிந்த பிறகுதான் பிஜேபி நேரு உள்ளாட்சி துறையில் இதுவரை பல ஆயிரம் கோடி, குறைந்து ஒரு 40-50 கோடி கொள்ளையடிக்கப்பட்டது. 4 வருடம். ட்ரூ வேல்யூ பில்டர்ஸ் நேரு குடும்பத்துக்கு சொந்தமானது. நீங்க மறைந்த ராமஜெயந்த் அதுக்கு எம்டியா இருந்தார், இப்போ மணிவண்ணன் இருக்கார். 20,000 கோடி ரூபாய் அதனுடைய முதலீடு. ஏது இந்த 20,000 கோடி? மிகப்பெரிய இடையூறை கொடுத்தால் மட்டும்தான் திமுகவை பலவீனப்படுத்த முடியும் என்பதுதான் அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் நாக்பூரிலிருந்து கட்டளை. திமுகவை வெற்றி பெற வைக்கக்கூடிய ஆளுமைகளில் நேரு ஒருவர். அதன் மூலம் நேருவை அமலாக்கத்துறையின் மூலம் அழுத்தம் கொடுத்த பொழுது அந்த நேரு பிஜேபி சரண்டர் ஆவார், பிஜேபியிடம் மண்டியிடுவார். அதை வைத்து சில அரசியல் பேரங்கள் பேசலாம். இன்னைக்கு வரைக்கும் அறம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். அமைச்சர் KN நேரு அவருடைய வீடு, அவருடைய மகன் வீடு, அவருடைய உறவினர்கள், தம்பியுடைய வீடு, அலுவலகங்கள் அப்படின்னு பல்வேறு இடங்களில் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் காலில் இருந்து அமலாக்கத்துறை தற்போது வரை ரைடு நடத்திட்டு இருக்காங்க. நம்ம பேசுகிற வரைக்கும் ரைடில் பல கோடி பணங்கள் கைப்பற்றப்பட்டது, ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது அப்படின்னு செய்திகள்லாம் வந்த வண்ணம் இருக்குது. ஆனால் ஒரு முழுமையான தகவல், ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வரல. 2018 மேற்கொள்ளப்பட்ட வருமான அதிகாரிய சோதனையில் உடைய அடிப்படையில் தற்பொழுது ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிற செய்திகளும் வருது. உண்மையிலே என்ன நடந்தது, இது குறித்து KN நேருக்கு முன்பே தெரியப்படுத்தப்பட்டதா, தெரிஞ்சிருந்ததா வாய்ப்புகள்? நேற்றைய தினம் மோடி அவர்கள் தமிழகம் வந்திருந்தார். அடுத்த நாள் முக்கியமான அமைச்சர், திமுகவுடைய முதன்மை செயலாளராக இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சருடைய வீட்டில் ரைடுங்கிறத எப்படி பார்க்குறது? இல்லை, KN நேருவை பொறுத்தவரை திமுகவின் 2ஆம் கட்ட தலைவர். முதலமைச்சருடைய அனைத்து ஆலோசனைகளையும் செந்தில் பாலாஜி வழியாக நடத்தி கொண்டிருந்த முதலமைச்சர், செந்தில் பாலாஜி 471 நாள் சிறையில் அடைக்கப்பட்டதற்கு பிறகு அனைத்து வேலைகளும் செந்தில் பாலாஜியிடம் கொடுக்கப்பட்டிருந்த அனைத்து வேலைகளும் நேருவிடம் திருப்பி விடப்பட்டது. கொங்கு பகுதி, கொங்கு மண்டலத்தின் செந்தில் பாலாஜியினுடைய அதிகார மையத்திற்கு நேரு அமர்த்தப்பட்டார். 2வது எடப்பாடி என்று சொல்லப்படுகிற வேலுமணிக்கு எதிராக கொங்கு மண்டலத்தில் அரசியல் செய்யக்கூடிய அனைத்து அதிகாரமிக்க வலுவான தலைவராக நேரு உருவாக்கப்பட்டார். இந்த நேருவால் விஷன் 200 திமுகவினுடைய திட்டம். இந்த விஷன் 200 என்பது 200 சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற வைப்பதற்கான எதிர்கால திட்டம். இது 100 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டினுடைய வடக்கு பகுதி, 100 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டினுடைய தெற்கு பகுதி. இந்த வடக்கு பகுதி 100 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பட்டியல் நேரிடம் கொடுக்கப்பட்டு விட்டது. தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் 100 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற வைக்க வேண்டிய பொறுப்பு செந்தில் பாலாஜியிடம் கொடுக்கப்பட்டது. 2 செந்தில் பாலாஜிகளும் 2 நேருகளும் தேர்தலுக்கு தேவையான தொகுதிக்கு 20 முதல் 25 கோடி ரூபாய் பணம், ஏறக்குறைய 100 தொகுதினா 2500 கோடி, அவர் 2500 5000 கோடி ரூபாய் பதுக்கி வைக்கப்பட்டு இவர்களுக்கான வேலை கொடுக்கப்பட்டு விட்டது. இதுதான் இந்த ரெய்டுக்கான அடிப்படை. இப்போ இந்த ரெய்டு நடப்பதற்கு முன்பே அண்ணாமலை அனைத்து தகவல்களையும் நேருவுக்கு செய்தியை கடத்தி விட்டார். வருமான வரித்துறை அதிகாரிகளோ அமலாக்கத்துறை அதிகாரிகளோ எப்போது வருவார்கள் என்று நேரு காத்துட்ருக்கார். அப்போது கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்பு திருச்சியில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் 10 ஏக்கரா நிலம், கோயில் நிலம் கையகப்படுத்தப்பட்டது நேருடைய தம்பி மணிவண்ணனால். இதுக்கு அண்ணாமலை தரப்புலேருந்து எந்த அறிக்கையும் இல்லை.
கைவாராக 10 கோடி ரூபாய் அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை தவிர்த்து அண்ணாமலையும் நேருவும் மிக நெருங்கிய தொடர்பிலே இருக்கிறார்கள். திமுகவை ஒழிப்பதற்கு, எதிர்ப்பதற்கு, அழிப்பதற்காக அனுப்பப்பட்ட அண்ணாமலை திமுகவோடு நல்ல கூட்டணி வைத்திருக்கிறார், கள்ள கூட்டணி வைத்திருக்கிறார் என்று தெரிந்த பிறகுதான் பிஜேபி மீண்டும் மாநில தலைவராக அண்ணாமலையை முன்னிறுத்தப்படவில்லை. மதுரையில் நேரு வந்திருக்கிற பொழுது கூட 10ஓடு 11 அத்தோடு இது ஒன்றா தான் அண்ணாமலை நிறுத்தப்பட்டாரே தவிர முதலில் புக்கையை மோடிக்கு கொடுக்கக்கூடிய அந்த பட்டியலில் இல்லை. திமுகவை பொறுத்தவரை பிஜேபியும் தன்னுடைய கள்ள கூட்டணியில் இணைத்து கொண்டிருக்கிறது. நேரு உள்ளாட்சித்துறையில் இதுவரை பல ஆயிரம் கோடி, குறைந்த ஒரு 40-50 கோடி கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு 4 வருடத்துக்கு. அந்த உள்ளாட்சித்துறையில் அடிக்கப்பட்ட கொள்ளைகள் தான் தமிழ்நாடு முழுக்க ஒரு கட்டடம் 1000 கோடி ரூபாய்க்கு குறைவில்லாத காவேரி மருத்துவமனையாக மாறிக்கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் அமலாக்கத்துறைக்கு தெரியாதா? இதெல்லாம் ஐடி துறைக்கு தெரியாதா? ட்ரூ வேல்யூ பில்டர்ஸ் நேரு குடும்பத்துக்கு சொந்தமானது. நீங்கள் மறைந்த ராமஜெயந்த் அதுக்கு எம்டியாக இருந்தார், இப்போ மணிவண்ணன் இருக்கார். 20,000 கோடி ரூபாய் அதனுடைய முதலீடு. ஏது இந்த 20,000 கோடி? 4 முறை அமைச்சராக இருந்திருக்கார். 89, 91, 96, 2001, 2001, 2006, 11, இப்போ 21, 26. இந்த 4 முறை அமைச்சராக இருந்த காலத்தில் போக்குவரத்து துறையில் 3000 கண்டக்டர் டிரைவர் போட்டிருக்கார். ஒரு கண்டக்டர் டிரைவருக்கு 3 கோடி ரூபாய் லஞ்சம். இப்படி 3000 × 3 லட்சம், ஏறக்குறைய 300 கோடி. இப்படி ஒரு வேலைக்கு 300 கோடி ரூபாய். உள்ளாட்சித்துறையில் இப்போ அமைச்சர் நேருவனுடைய அங்கீகாரம் பெற்ற நபரை கேட்காமல் மேயரோ கமிஷனரோ 2 பேரும் நடக்க முடியாது. ஒவ்வொரு மாநகராட்சியிலையும், ஒவ்வொரு நகராட்சியிலையும், வருவாய் வரக்கூடிய நகராட்சியிலையும் நேரு ஒரு பினாமியை வச்சுருக்கார். அதை தாண்டி யார் நீங்கள் கோப்பே நகராது. முதலமைச்சர் ஆசியோடு, அதுதான் அதில் செய்தியே. இந்த விஷன் 200க்கு 2500 கோடி ரூபாய் தமிழ்நாட்டினுடைய வடக்கு பகுதியில் பதுக்கியாச்சு. 1000 கோடி ரூபாய்க்கான பண்ணை வீடு நெப்போலியன் இருக்கார் எங்கே? அமெரிக்காவில். அங்கே மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் தொழில். ஒரு பண்ணை வந்து 500 ஏக்கரா. அதுபோல் பல பண்ணைகள் அங்கே இருக்குது. நேருவே அங்கே தான் இருந்தார். நேருவுடைய மகன் அருண் நேருவே அங்கே தான் இருந்தார். அப்போது இவர்களுடைய தொழில் சாம்ராஜ்யம் எதுவரை பரங்கியிருக்கு? டாலர் தேசம் வரை பரவி இருக்கு. அப்போ இதெல்லாம் அமலாக்கத்துறைக்கு தெரியுமா? இல்லை அமித்ஷாவுக்கு தெரியுமா? அண்ணாமலைக்கு தெரியுது, அடிக்கடி தெரியுது. ஆனால் அமலாக்கத்துறை நேரு வீட்டு பக்கமே போவதில்லை. காவேரி மருத்துவமனை பிரம்மாண்ட கட்டடங்களாக தமிழ்நாடு முழுக்க வானுயர உயர்ந்து நிற்குது. அங்கெல்லாம் அமலாக்கத்துறை போகவே இல்லை. தேர்தல் வருகிற பொழுது அதிமுக பிஜேபி கூட்டணியோடு சேர மறுக்கிற பொழுது, திமுக கூட்டணியை பலவீனப்படுத்தணும்னா திமுக கூட்டணியுடைய முதுகெலும்பு யார்? அதுதான் நேருவுடைய பதுக்கல் காந்திகள் பூரா எங்கே பதுக்கப்பட்டிருக்கு என்பது அரசுக்கு தெரியும். காந்தி நோட்டு பூரா எங்கே இருக்குன்னு அமித்ஷாவுக்கு தெரியும். அந்த பக்கம் போகிறதே இல்லையா? அத்தனையும் பாஜக தலைமை வரை, பணம் பாதாளம் வரை பாய்ந்து கொண்டு இருக்கிறது. இப்போ திமுகவை எப்படியாவது தோல்வி அடைய வைக்கணும்னு பிஜேபியினுடைய நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் திமுக எப்படி 40 சீட்டு இந்தியா கூட்டணிக்கு வருது? பாஜகவுக்கு எதிரிகளே திமுக தான். 40 சீட்டு, மொத்தம் 99 சீட்டு தான் இந்தியா கூட்டணிக்கு. அதில் எவ்வளவு? 40% தமிழ்நாட்டிலிருந்து வருது. காங்கிரஸ் செத்து பல வருஷம் ஆகி போச்சு. அண்ணா காலத்திலே அது சவக்குழியில் இருக்குது. அதுக்கு 10 சீட்டு வருது. இதெல்லாம் நேருவுக்கும் மிகப்பெரிய இடையூறை கொடுத்தால் மட்டும்தான் திமுகவை பலவீனப்படுத்த முடியும் என்பது தான் அமித்ஷாவுக்கும்
மோடிக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் நாக்பூரிலிருந்து கட்டளை. அந்த கட்டளையை நிறைவேற்றுகிற வேலையை செய்கிறாங்க. ஆனால் அண்ணாமலையும் பிஎல் சந்தோஷம் நேருவுக்கு காந்திக்கும் கூட்டு, நேருவிடம் இருக்கிற காந்தியோடு கூட்டு. அதனால் அமலாக்கத்துறை டெல்லியில் புறப்படுகிற பொழுதே நேருவுக்கு தெரிஞ்சிருது. நேற்றே எதிர்பார்த்தேன், போன வாரமே எதிர்பார்த்தேன், ஏன் இவ்வளோ லேட்டு? இப்படி நக்கல் நையாண்டி செய்யக்கூடிய அளவுக்கு அமலாக்கத்துறை மீது பயமே இல்லை நேருக்கு. இத்தனாயிரம் கோடி முழுக்க அறப்போர் இயக்க ஜெயராமன் 200க்கும் மேற்பட்ட வழக்குகளை தொடுத்திருக்கார். யார் மேலே? நீங்கள் வேலுமணி மேலே. உள்ளாட்சித்துறையில் அவ்வளோ 1000 கோடி ஊழல். 2001 திமுக வந்த பிறகு இந்த திமுக கட்டுப்பாட்டில் இருக்கிற லஞ்ச ஒழிப்புத்துறை இன்று வரை விசாரணை செய்து கோர்ட்டுக்கு கொடுக்கல. இதை தடுத்து நிறுத்தியவர் நேரு. ஏன்னா தான் செய்கிற ஊழலை வேலுமணி பொது மேடையில் பேச ஆரம்பிச்சிருவார். பொது மேடையில் பேச ஆரம்பித்தா தன்னுடைய ஊழல் வெளியே போயிடும். உன்னுடைய ஊழலை நான் பார்த்து கொள்கிறேன், என்னோட ஊழலை நீ பார்க்காது. நீ 1 லட்சம் கோடி, நான் 1 லட்சம் கோடி, ஆக 2 லட்சம் கோடி. பிஜேபியிடம் நீங்கள் அதில் இப்போ 20% 20,000 கோடி, வேலுமணி 20,000 கொடுத்துட்டாரு, நேரு 20,000 கோடி கொடுத்துட்டாரு. இதுக்கு ஒரே ஆதாரம் என்னென்னா, உள்ளாட்சித்துறை அமைச்சராக வேலுமணி இருந்த பொழுது கோவையை சுற்றிய 24 மின் மயானங்கள் ஜக்கி வாசுதேவிடம் கொடுக்கப்பட்டது. ஜக்கியிடம் கொடுத்த பிறகு யார் இறந்தாலும் நீங்கள் அரசு மின் மயானத்தில் 500 ரூபா தான். இப்போ 10 ஆண்டு காலமாக அந்த மின் மயானத்தில் 25,000 ரூபா நிதி ஜக்கிக்கு கொடுக்கணும். ஏன்னா இறந்து போனவருடைய ஆஸ்தியை நாங்கள் இமயமலை மேடுகளில் தூவி விடுவோம், காசியில் கரைத்து விடுவோம், வங்காள விரிகுடா, அரபிக்கடல், இந்துவா சமுத்திரம் கூடுகிற முக்கடலும் சங்கர கன்னியாகுமரியில் கலக்கி விடுவோம். இப்படி 25,000 ரூபா வாங்குறாங்க. ஏழைபாலெல்லாம் செத்து போனவனுடைய குடும்பம் பூரா 25,000 கொடுத்து என் அப்பனையோ ஆத்தாளையோ தாத்தாவையோ பாட்டனையோ பூட்டியோ கொண்டு போய் எங்கே கரைச்சிது? இமயமலை அவன் எங்கே கூவத்தில் கரைக்கிறானா இல்லை குன்னத்தூர் கரைக்கிறான்னு தெரியாது. அப்போது இப்படியாக கொள்ளையடிப்பதற்கு யார் அனுமதி கொடுத்தான்னா வேலுமணி அனுமதி கொடுத்தார். இப்பொழுது அமைச்சர் நேரு அமைச்சர், உள்ளாட்சித்துறை அவர் கண்டுள்ள வருது, இன்று வரை நடவடிக்கை எடுக்கல. அப்போ 2 பேருக்கு ஒரே பாஸ் யார்? ஜக்கி மூலம் பிஜேபி. இப்போ நேரு விஷயத்துக்கு வருவாங்க. இப்போ வந்து 2018 வருமான வரித்துறை ரைடு நடத்தினாங்க. அப்பொழுதும் நேரு அவருடைய தம்பிகளுடைய வீடு, அலுவலகங்கள் சார்ந்த நிறைய விஷயத்தில் வருமான வரித்துறை ஆய்வு நடத்தினாங்க. தற்பொழுது அதற்கும் இதுக்கும் ரிலேட் பண்ணி அங்கு கைப்பற்றப்பட்ட விஷயங்கள்லேருந்து ஆவணங்கள் எடுக்கப்பட்டதாக ஒரு செய்தி வந்திருக்கு இல்லையா? அது உண்மையா? மற்றும் பணங்கள் கைப்பற்றப்பட்டதா சில செய்திகள், ஆதாரமற்ற செய்திகள் வருது. அது எதுவும் வாய்ப்பு இருக்கா? உண்மையா? இல்லை, ஒன்றுமே ஆதாரமில்லாத செய்திகள். 18-25 7 வருட காலம் அமலாக்கத்துறை ஒரு விஷயத்தை நீதிமன்றத்தில் வேணால் நிலுவையில் இருக்குமே தவிர அமலாக்கத்துறையில் இப்படி நிலுவையில் இருந்ததாக எந்த வரலாறும் கிடையாது. ஆனால் இப்போ தற்பொழுது வந்திருக்காங்க இல்லையா, சட்டவிரோத பண பரிவர்த்தனை மாற்றத்துக்கு கீழே தான் அமலாக்கத்துறை உள்ளே வந்திருக்கா செய்தி வருது. அப்போ எதன் அடிப்படையில் சமீபத்தில் என்ன நடந்தது, எந்த விஷயத்திற்காக தற்பொழுது அமலாக்கத்துறை முடிச்சு வந்திருக்காங்க? இல்லை, அமலாக்கத்துறை அமெரிக்காவில் ட்ரூ வேல்யூ பில்டர்ஸ் பெரிய அளவில் கிளை பரப்பியிருக்கு. பல ஆயிரம் கோடி ரூபாய் வெளிநாட்டுக்கு போயிருக்கு. இதெல்லாம் வெளிநாட்டுக்கு போகிற பொழுதே அமலாக்கத்துறைக்கு தெரியும், ஐபி டிபார்ட்மெண்ட் அவர்களுக்கு தெரியும். கோடிகளுக்கு போனால் சிபிஐ தான் வழக்கு, அவர்களுக்கு தெரியும். அவர்களுக்கு வரைக்கும் வரவே இல்லை. ஏன்? கையூட்டை வாங்கி கொண்டு நேருவிடம் காந்தியை வாங்கி கொண்டு நீங்கள் காலாவதி ஆகிவிட்டார்கள். இப்போ திமுக வெற்றி விடக்கூடாது. திமுகவை வெற்றி பெற வைக்கக்கூடிய ஆளுமைகளில் நேரு ஒருவர். அதன் மூலம் நேருவை அமலாக்கத்துறையின் மூலம் அழுத்தம் கொடுத்த பொழுது நேரு பிஜேபியிட்ட சரண்டர் ஆவார், பிஜேபியிடம் மண்டியிடுவார். அதை வைத்து சில அரசியல் பேரங்கள் பேசலாம். இன்றைக்கு வரைக்கும் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையோ வருமான வரித்துறையோ புதிதாக ஒரு வழக்கை கூட போடலை. இப்போ தான் டாஸ்மார்க்கில் 1000 கோடி ரூபா ஊழல்னு ஒரு வழக்கை போட்டிருக்கு.
ஏன் 4 வருஷமாக டாஸ்மாகில் ஊழலே இல்லையா? அந்த கட்சியினுடைய நிதியமைச்சரான பிடிஆர் பழனிவேல்ராஜன் தியாகராஜன் சொன்னார், லீக்கேஜ் இருக்குது, திருடப்படுகிறதுன்னு சொன்னார். சொந்த அமைச்சரை சொந்த கட்சியில் திருடுறானே சொன்னார. அன்னைக்கு எங்கே போச்சு அமலாக்கத்துறை? எல்லாமே அரசியல் காய் நகரத்தில் தான். சரி, இப்போ நேரு அவருடைய வீடு, அவருடைய அலுவலகங்கள், அந்த ரைடுங்கிறது ஸ்டாலின் அவர்களுக்கு தலைவலியாக அமையுமா, அல்லது இது ஏதோ ஒரு வகையில் எடப்பாடிக்கு கொடுக்கும் எச்சரிக்கையாகவும் எடுத்துக்கலாம்? இல்லை, எடப்பாடிக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. இங்கே இல்லை, இப்போ இங்கே இருக்க ரைடுங்கிறது இல்லை 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 எடப்பாடி இதில் எந்த பாதிப்பும் இல்லை. எடப்பாடி குடும்பத்தில் இருக்கக்கூடிய ராமலிங்கம், மிதுன் உட்பட நீங்கள் ஆந்திராவில் விசாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய திருப்பதி ஸ்டீல்ஸ், இதெல்லாம் கோப்பு அமித்ஷாட்டு இருக்குது. அமித்ஷாவுக்கே அல்வா கொடுத்துட்ருக்காரு இப்போ எடப்பாடி. அமித்ஷாவிடம் நீங்கள் கூட்டணி வைப்பதை போல பேசி கொண்டு இருக்கிறார். கடைசி கட்டத்தில் கூட்டணி வைப்பாரா இல்லை அங்கேருந்து வெளியேறுவாரா என்பதை பொறுத்து தான் எடப்பாடியினுடைய வரலாறு அமையும். ஆனால் அதற்கு முன்பு எடப்பாடியை கட்டுப்படுத்துவதற்காக செங்கோட்டையனை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறாங்க. நேரடியாக மறைமுகமாக தங்கமணி, வேலுமணி, வீரமணி எல்லாம் யார் கட்டுப்பாட்டில் இருக்காங்க? அமித்ஷா கட்டுப்பாட்டில் இருக்காங்க. அப்போ இது நேரு வீட்டில் நடக்கிற இந்த அமலாக்கத்துறை சோதனையில் எடப்பாடிக்கும் அவருக்கும் 1% கூட இல்லை. நேருவே அதை பற்றி கவலைப்படலை. தன்னுடைய வீட்டில் நடக்கிற அமலாக்கத்துறை சோதனையை நேருவே கவலைப்படலை. ஏன்? இதை எதிர்பார்த்து காத்திருக்காரு. இந்த தகவல் அவருக்கு வந்து சேர்ந்துருச்சு. இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்பு கதிரானந்துடைய வீட்டில் ரைடு நடத்தப்படும் முன்பே அவர்கள் இந்த ரைடு நடத்தப்பட்டு தேர்தல் சமயத்தில் முன்பு நடந்த நாடாளுமன்ற தேர்தலின் பொழுதுலாம் மிக பெரிதளவில் பேசப்பட்டது. இடியில் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 11 கோடி பணம் எடுக்கப்பட்ட தகவலாம் தெரியும். இப்போ முன்பு துரைமுருகனுடைய மகன் கதிரானந்த் வீடு, தற்பொழுது நேரு அவருடைய மகன் அருண் நேருடைய வீடு ரைடுங்கும் பொழுது எப்படி கனெக்ட் பண்ணுறது? ஐ மீன் திமுகவுடைய முக்கிய புள்ளிகளை குறி வைக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாமா? அடுத்த ரைடு இவருக்கு அப்படின்னு ஏதாவது? இல்லை, இந்த ரைடு பூராமே செட்டப் ரைடு. நீங்கள் இதை பற்றி யாரும் கவலையப்படலை. நீங்கள் காவேரி மருத்துவமனை இத்தனை 1000 கோடி எப்படி வானுயர்ந்த கட்டிடமாக வருது? இதுக்கு எங்கேருந்து பணம் வந்தது? அரசு கொள்ளையடிச்சியா? ஜெயலலிதா 1 ரூபா சம்பளம் வாங்கி எப்படி 68 கோடி வந்தது? அதான வழக்கு. அமைச்சர் நேருவுக்கு இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 20,000-30,000 கோடி ரூபாய் காவேரி மருத்துவமனையில் பினாமி பேரில் முதலீடு செய்யப்பட்டிருக்கு. இந்த முதலீட்டுக்காக யார் இந்த பணம் எங்கிருந்து வந்தது? இதை அமலாக்கத்துறை செய்யவே இல்லை. பேரத்தை, அரசியல் பேரத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இது கண்துடைப்பு ரெய்டு. இதை தவிர அவர் சட்டசபையில் பேசிகிட்டு இருக்கார், உற்சாகமாக இருக்கார், ஐஸ்மோர் குடிச்சிட்டு இருக்கார். அப்போது இந்த ரெய்டு அவருக்கு ஒரு பாதிப்பே இல்லை. 100 ஏக்கரா பண்ணை வீடு, பல பண்ணை வீடு இருக்குது. ஒரு குதிரை 10 லட்ச ரூபா, 50 குதிரை இருக்குது. 50 குதிரை, ஒரு குதிரை 10 லட்ச ரூபான்னு 50 குதிரை 5 கோடி ரூபா. ஏது இந்த சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்து நீங்கள் லால்குடியில் மிளகாய் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தவர் யார்? நேரு. இந்த நேருக்கு இத்தனை 1000 கோடி ஏதுன்னு, இத்தனை லட்சம் கோடி ஏது? அமெரிக்காவில் நெப்போலியனுடைய கட்டுப்பாட்டிலேயே பல 1000 ஏக்கர் இப்படி போச்சு. அப்போ அமலாக்கத்துறை யார் காதில் பூ சுட்டுகிறது? மோடி யார் காதில் பூ, யார் கொண்டையில் பூ வைக்கிறாரு? அமித்ஷா யாருக்கு கடுக்கம் போடுறாரு? இதெல்லாம் ஏமாற்று வேலை. அமலாக்கத்துறை நினச்சிருந்தா காலை வைக்கும் போதே நீங்கள் கைது செய்திருக்கலாம். அதுக்கெல்லாம் செய்யவே இல்லை. ராமஜெயம் இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 2012 இப்போ 25 யாரை ஏமாற்றுகிறீர்கள்? குற்றவாளி அமலாக்கத்துறை தான். அமலாக்கத்துறை பல 1000 கோடி ரூபாய் வெளிநாட்டுக்கு கடத்தப்படுகிறது, பல ஹவாலாவாக போயிட்டுருக்கு. அதையெல்லாம் நடவடிக்கை எடுக்காமல் நீங்கள் இந்த அரசியல்வாதிகளிடம் பேரம் பேசுவதற்கு, கூட்டணிகள் கொண்டு வருவதற்கு, கூட்டணி கட்சிகளை மிரட்டுவதற்காக பயன்படுத்தப்படுகிற துறை தான் அமலாக்கத்துறையும் ஐடி துறை. அப்போ இந்த ரைடில் வந்து ராமஜெயம் சார்ந்தே சில ஆவணங்கள்லாம் அப்படின்னு ஒரு செய்திகள்லாம் வருது. அதெல்லாம் ஒரு அடிப்படையிலே தவறான, எல்லாம் தவறான செய்தி. ஊடகத்தில் இருக்கக்கூடிய சில கழிவுகள், பல செய்தி அரசு சொல்லுகிற, நீங்கள் நேருகிட்ட பணம் வாங்கிட்டு நேரு சொல்லுகிற வாந்தியை, செரிக்காத வாந்தியை, கழிவுகளை செய்தியாக்கிற இந்த போலி நிருபர்கள் செய்கிற வேலை இது.
நிச்சயமா. அப்போ இந்த ரைடு வந்து ஸ்டாலினுக்கு எந்த வகையிலையும் தலைவலியை ஏற்படுத்தாது. ஏன்னா சம்மந்தப்பட்டவரே சந்தோஷமாக தான் இருக்காரு அப்படின்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அமலாக்கத்துறை தரப்புலேருந்து வேறு எதுவும் அறிக்கைகள் வருதா, எதுவும் கைப்பற்றப்பட்டதா, ஆவணங்கள் எதுவும் கைப்பற்றப்பட்டதான்னு பொறுத்து வந்து பார்ப்போம். நம்ம அன்றைய ஜெயலலிதா காலத்தில் தேர்தலில் கரூர் அன்புராஜ் ஆம்புலன்ஸில் வச்சு பணம் கடத்துறாரு. இந்த வழக்கு என்ன ஆச்சு? அன்புராஜை பக்கத்தில் ஏட்டையாக கூட போக முடியல. அதை பிடித்து கொடுத்த வந்திதா பாண்டேன்னு ஒரு எஸ்பி, அந்த செய்தி சொன்னதே ஒரு பத்திரிகையாளர் தான். அந்த வந்திதா பாண்டே 10 ஆண்டு காலம் காத்திருப்போர் பட்டியல். அப்போது திருடன் சௌரியமாக இருக்கான். திருடனை பிடித்து கொடுத்த போலீஸுக்கு சீருடை கலட்டப்படுகிறதுனா யாரை ஏமாற்றுகிறீர்கள்? ஏங்க திருச்சி கரூரில் அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறை இல்லையா? இருக்கு. இவர்கள் யாருடைய ஏவலர்கள்? இவர்கள் யாருடைய கை கூலிகள்? இதுதான் இந்தியாவில் வருமான வரித்துறை அமலாக்கத்துறையும் ஏவி விடுவர்களுடைய எடுபடிகளாக இருக்கிறார்களே தவிர மக்களை காக்கக்கூடிய எந்த அடிப்படை சட்டத்தையும் அவர்கள் பின்பற்றுவதில்லை. நிச்சயமாயா. அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து ஏதேனும் அதிகாரப்பூர்வ செய்திகள் வந்தால் நம்ம அன்றைய தினம் சந்திப்போம். நேரம் கொடுத்ததற்கு நன்றி. வணக்கம்.